Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நான் பார்க்க போகிறது சிஸ்டர் பிரியதர்ஷினி. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க 2026 தான் பாஸ் அவுட் ஆக போகிறாங்க. சேலம் மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியதர்ஷினி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். அவங்க நேட்டிவ் என்ன, ஸோ எந்த காலேஜ், இந்த இயர் பாஸ் அவுட், லைக். என்னோட நேம் பிரியதர்ஷினி. நான் வந்து தஞ்சாவூர் நேட்டிவ், பட் ஆனால் படித்தது காலேஜ் வந்து சேலம்ல. நான் பிஇசிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் இப்போ தான் 2026 பாஸ் அவுட் ஆக போகிறேன். நான் பெசன்ட் டெக்னாலஜிஸில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் படித்தேன். இவங்களோட ஹெல்ப்போட நான் வந்து கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். அங்கே வந்து மொத்தமாக 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு டெக்னிக்கல் ரிட்டன் டெஸ்ட் இருந்தது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து சீனியர் லெவல் ஹெச்ஆர், தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு மேனேஜரல் ஹெச்ஆர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாவா கொஷின்ஸ், அதுக்கப்புறமா எஸ்கியூஎல், ஸ்ப்ரிங் பூட், அப்புறம் ஜேஎஸ், இது 4 கொஷின்ஸ் இருந்தது. இது பேசிக்ஸு. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பூட்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்டிருந்தாங்க. எஸ்கியூஎல்ல பேசிக் குவரியில இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஜாவால ஒரு 4 கொஷின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஜேஎஸ்ல ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இருந்தது. அந்த 4 கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுறீங்களா? அந்த பேசிக் கோடிங் என்னென்ன கேட்டாங்க? ஓகே சார். ஜாவால மொத்தமா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வெபினாக்கி சீரிஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்லீப் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டைம் டிலே பண்றது ஜாவால அப்படின்ட்டு அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்னிப்பெட் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இது எஸ்கியூஎல்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்து query கிரியேட் பண்றது, எப்படி இதில் இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது, அதுக்கப்புறமா எப்படி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், எதனால பிரைமரி கீ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ப்ரிங் பூட்ல ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃபெச் பண்றது, டெலீட் பண்றது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜேஎஸ்ல வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன நிறைய, அதுக்கப்புறமா ஈவன் ஆர் ஆட் சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, உங்க ட்ரைனர்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னோட ட்ரைனர் வந்து துர்கா மேமும் அதுக்கப்புறமா இம்ரான் சாரும். இம்ரான் சார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஹேண்டில் பண்ணாங்க, துர்கா மேம் வந்து பேக் அண்ட் ஹேண்டில் பண்ணாங்க. துர்கா மேம் எவ்வளோ ஈஸியாக வந்து ஃப்ளோவை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பேக் எண்டுன்னா நான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மேம் வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பேக் அண்ட் ஃப்ளோ சொல்லிக் கொடுத்தாங்க. இம்ரான் சாரும் அதே போல தான் ரியாக்ட் நல்லாவே டீச் பண்ணாங்க. எனக்கு ஏற்கனவே ஃப்ரண்ட் எண்டில் நாலேஜ் இருந்துச்சு. அவர் இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணி ரியாக்டை நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இங்கே ஹெச்ஆர் டீம்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு? ஹெச்ஆர் டீம்ல இருந்து கபில் சாரும் ஜெயமுருகன் சாரும் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு கேட்குறப்போ எனக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 LPAக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் நோட் பண்ண வேண்டிய என்னன்னா அவங்க 2026 தான், இன்னும் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஆஃபர் வாங்கிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியதர்ஷினி.